கிருஷ்ணருக்கு பிடித்த உணவு. அந்த 3 பேர் யார்? கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த உணவுகள் என்னவென்று தெரியுமா? கிருஷ்ணர் பூமியில் இருக்கும்போது அவர் பல்வேறு உணவுகள் சாப்பிட்டிருந்தாலும் அவருக்கு பல பேர் உணவளித்திருந்தார்கள். 3 பேர் அளித்த உணவை உண்ணும்போது மட்டுமே மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்தார் என்று கூறப்படுகிறது. முதலாவது அவரது சிறுவயது நண்பரான குசேலன் அளித்த கற்கள் நிறைந்த வெல்லம் கலந்த அவள் முடிச்சு. உஜ்ஜயினியில் உள்ள சாந்திபீனி முனிவரின் ஆசிரமத்தில் கிருஷ்ணரும் குசேலரும் குருகுலக் கல்வி பயின்றவர்கள். குசேலர் இன்பங்களில் பற்று அற்றவர், புலனடக்கம் மிகுந்தவர். குருகுலக் கல்வி முடித்தவுடன் இருவரும் பிரிந்து தமது இருப்பிடங்களுக்கு சென்றனர். குசேலர் பரம ஏழை. குசேலர் தனது மனைவி மக்களுடன் பல நாட்கள் அன்னமின்றி பட்டினியாக வாழ்க்கை நடத்தினர். குசேலர் துவாரகை நகருக்கு நடைப்பயணமாக சென்றார். அங்கு கிருஷ்ணரை சந்தித்தார். அப்போது கிருஷ்ணர் நண்பர் குசேலரை பார்த்து, எனக்கு அளிக்க ஏதாவது கொண்டு வந்திருப்பீரே என்று கிருஷ்ணர் கேட்டார். அப்போது குசேலர் வெல்லம் கலந்த அவளை வாயில் போட்டுக்கொண்டு சுவைக்க ஆரம்பித்தார். பக்த நண்போடு அளித்து வந்த உணவை இவ்விதம் சாப்பிட்டு கிருஷ்ணர் தமது ஒப்பற்ற அன்பை பக்தனிடம் காட்டினார். பின்னர் கிருஷ்ணரின் நீலையால் குசேலரின் குடிசை வீடு தங்க மாளிகையாக மாறியது. திரௌபதி கிருஷ்ணருக்கு அளித்த சாதப்பருக்கை. ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதி ஆசிரமத்துக்குள் நுழைந்து, திரௌபதி, எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடு என்று கேட்டான். திரௌபதி திடுக்கிட்டு கண் கலங்கினான். மதுசூதனா, இது என்ன சோதனை? துர்வாசர் போதாதென்று நீயுமா சோதிக்கிறாய்? அட்சய பாத்திரத்தை இப்போதுதான் கழுவி வைத்தேன். வேறு உணவுக்கு நான் எங்கே போவேன்? நீதான் இதற்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வணங்கி நின்றாள் திரௌபதி. அப்படியானால் கழுவி வைத்த அட்சய பாத்திரத்தையாவது எடுத்து வா. ஒரு பருக்கையாவது இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று விடாமல் கேட்டான் அந்த ஆபத் பாந்தவன். ஒன்றும் புரியாமல் அட்சய பாத்திரத்தை எடுக்கச் சென்றாள் அவள். அட்சய பாத்திரத்தை பார்த்த அவளுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அட்சய பாத்திரத்தில் ஓர் அன்னப் பருக்கையையும் கீரை இலையையும் ஒட்டி கொண்டிருந்தது. அது பறந்தாமல் தனக்காகவே சேர்த்து வைத்த அன்னம் அல்லவா? கிருஷ்ணன் அந்த அன்னப்பருக்கையையும் கீரை இலையையும் நாக்கில் வைத்து விழுங்கினான். திருப்தி என்றும் கூறினான். விதுரன் கிருஷ்ணர் அளித்த அவள் கஞ்சி. கிருஷ்ணரை வரவேற்க அஸ்தினாபுரத்து பீஷ்மர், துரோணர், திருதராட்டிரன் தங்கள் மாளிகையில் கிருஷ்ணருக்கு விருந்து ஏற்பாடு செய்தபோது அஸ்தினாபுரத்துக்கு வந்த கிருஷ்ணரை பீஷ்மர் வரவேற்றார். கிருஷ்ணர் யாருடைய மாளிகை என்று கேட்டார். பீஷ்மர் என்னுடைய மாளிகை என்றார். அடுத்த ஒரு மாளிகையை பார்த்து யாருடைய மாளிகை என்று கிருஷ்ணர் கேட்டார். அதற்கு துரோணர் இது என்னுடைய மாளிகை என்றார். அதைத் தொடர்ந்து துச்சாதனன் மாளிகை இது எனது மாளிகை என்றார். வழியில் கிருஷ்ணர் ஒரு குடிசையை கண்டார். இதன் உரிமையாளர் யார் என்று கேட்டார் கிருஷ்ணர். குடிசையிலிருந்து வெளியே வந்த விதுரன் இது உனது வீடு கிருஷ்ணா என்று கிருஷ்ணர் காலில் விழுந்தார். பின்னர் கிருஷ்ணர், விதுரா, உனது வீடு தேடி வந்திருக்கிறேன்.
எனக்கு பசிக்கிறது. சாப்பிட எதுவும் தரமாட்டீர்களா என்று உரிமையுடன் கேட்கிறார் கிருஷ்ணர். விதுரன், நான் காலையில் கஞ்சி மட்டுமே குடிப்பது வழக்கம். இப்போது அவல் கஞ்சி உள்ளது. ஆனால் எப்படி என்று தயங்கினார். அதற்கு கிருஷ்ணர் குதூகலமாக, அடடா, அவல் கஞ்சியா, எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஒரு குவளையில் வாங்கி ரசித்து குடித்தார். அதை கண்ட விதுரன் கண் கலங்கினார். விதுரனிடம் கிருஷ்ணர் ஏன் கண் கலங்குகிறார் என்று கேட்டார். அப்போது விதுரன், பீஷ்மர், துரோணர், திருதராட்டிரன் ஆகியோர் உங்களை பிரம்மாண்டமான அலங்கார அரண்மனையில் ராஜ விருந்துக்கு செல்லாமல் என் வீட்டில் அவள் கஞ்சி குடித்து மகிழ்கிறாயே என்றார் விதுரன். அதற்கு கிருஷ்ணர், அவர்கள் ஆடம்பரத்தில் நான் எனது என்ற அகந்தை வெளிப்பட்டது. ஆனால் நீங்கள் மட்டுமே இது எனது இல்லம் என்று கூறி பெருமைப்படுத்தினீர்கள் என்று சொல்லி கிருஷ்ணர் விதுரனை ஆசீர்வதித்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.